வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட்கப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி 50 ஒன் டே டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க, ஒரு இன்சைட் பார் கேண்டில் அப்படிங்கிற மாதிரி வந்து செஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஸோ நேற்று நல்ல ஒரு க்ளோசிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு மணிக்கு மேலே நேற்று என்ன பண்ணியிருந்தாங்க, 1 மணிலேருந்து ஒரு 3:30 மணி வரைக்கும் ப்ரைஸ் வந்து எங்கேயுமே கீழே இறங்குற மாதிரி வந்து காமிக்கலை. அப்படியே வந்து ஹோல்ட் ஆகின மாதிரியே நமக்கு வந்து காமிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கன்ஃபார்மாக வந்து ப்ரைஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து இருக்குது, நாளைக்கு கரெக்டாக வந்து ஜம்ப் ஆயிரும். ஸோ ஜம்ப் ஆகலை அப்படின்னா, ஒரு பிரேக் அவுட் கிடைக்கல அப்படின்னாலும் மார்க்கெட் வந்து கேப் அப் ஆயிரும். ஸோ கேப் அப் ஆயிடுச்சு அப்படின்னா ஓப்பனிங்கில் கரெக்டாக 9:15 நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. காலையில் இன்றைக்கி 9:15 ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். அதை பெருசாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண விருப்பப்படலை. ஸோ இதுக்காக தான் நான் வந்து யாரும் ஹோல்டு வந்து பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஏன்னா எல்லா நாளும் நமக்கு வந்து லக்கு வந்து கிடைக்காது. ஏதோ ஒரு நாள் நமக்கு வந்து கிடச்சிருக்கும். அந்த அந்த ஒரு நாளே நம்ம மனசு வந்து அப்படியே இழுத்து போட்டுட்ருக்கோம். அன்றைக்கி கிடச்சிது, டெய்லியும் கிடைக்கும், அன்றைக்கி கிடச்சிது, நாளைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு மாதிரி அடிக்ட் மாதிரி வந்து போயிடும். அதனால் வந்து லாஸோ ப்ராஃபிட்டோ, எவ்வளோ கம்மியான ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ அதிகமான ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, அது அன்றைக்கே வந்து முடிச்சுட்டு வந்து நிம்மதியாக வீட்டுக்கு வந்து போங்க. அவ்வளோதான் என்னால் வந்து சொல்ல முடியும். நான் வந்து திரும்ப இதை வந்து சொல்லிட்டு தான் வந்து இருப்பேன். ஏன்னா மக்கள் வந்து புதுசாக வந்து வந்துக்கிட்டே இருந்துருக்கிறாங்க. தெரியாதனமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா கஷ்டம். அப்படி யாராவது ஒருத்தர் வந்து கேட்டாலும் எனக்கு வந்து சந்தோஷம்தான். ஸோ ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேண்டில், அந்த கேண்டலுக்குள்ளே வந்து 4 கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. நாளை ஒரு கேண்டில் வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா 5 கேண்டில் அற்புதமாக வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 24,000 சப்போர்ட்டாக வந்து இருக்குது, 24,250 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து க்ளோசிங் வந்து வைக்க முடியல. அதுக்கு மேலே நீங்கள் வந்து க்ளோசிங் வச்சாலும் இம்மீடியட்டாக இந்த இடத்த ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் இருக்குது இல்லையா, ஒரு 23,400 அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான், இன்னும் ஒரு 50 பாயிண்ட் தான் வந்து டிஃப்ரென்ஸ். இன்னும் 50 பாயிண்ட்ஸில் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணுங்கள். ஒரு 50 பாயிண்ட்டை ஒரு ஜோனாக நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கோங்க. 24,250 24,300 ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து கன்வெர்ட் ஆகிரும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 24,000 சொல்லவே தேவையில்லை, அது ஒரு ஃபுல் நம்பர். ஸோ ஃபுல் நம்பர் அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த இடத்துல ரொம்ப நேரம் வந்து இழுத்து பிடிச்சிட்டே வந்து இருக்கும். ஸோ அதனால் அதுவும் வந்து சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். டெய்லி டைம் ஃப்ரேமில் நடக்க வேண்டியது இப்போ கரண்ட்டாக வந்து இந்த 24,250 இதை உடைக்கிறாங்க அப்படின்னா அகைன் இன்னொரு ரெசிஸ்டன்ஸை நோக்கி வந்து மார்க்கெட் நகர போகுது. அதாவது எக்ஸாக்டாக ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இன்னொரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகருது. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் என்ன, செல்லர்ஸ் வந்து ரெடியாக இருப்பாங்க. அதாவது ஆடை வெட்டுறதுக்கு வந்து தண்ணியை தெளித்து வந்து குளிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த ஏரியா தான் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காதிங்க. அது வந்து எப்படி வேணாலும் ஜம்ப் பண்ணிடணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து அட்ரஸ் வந்து பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இப்போ முழுக்க மார்க்கெட் மூவ் எல்லாமே வந்து கௌசிக்கோட கண்ட்ரோலில் வந்து போயிடுச்சு. இப்போ என்ன தான் நம்ம வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பண்ணி வச்சாலும் ஓப்பனிங் யார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கௌசிக் தான் வந்து பண்ணுறாரு. அவரை மீறி வந்து ஓப்பனிங் வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த ஆப்ஷனை ஹோல்டு பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப லாட் இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் வந்து வச்சுக்காதீங்க. அடி வந்து பயங்கரமாக வந்து விடும். முதல்ல நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம கையில் வந்து கேபிட்டல் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாளை மறுபடியும் நம்மளால் வந்து ஒரு ட்ரேட் வந்து எடுக்க முடியும். இன்றைக்கே உங்களுக்கு வந்து உங்கள் கையில் என்கிட்ட வந்து 1 லட்ச ரூபா இருக்குது, நான் இன்றைக்கி வந்து போட்டு ஒரே நாளில் இன்றைக்கி வந்து நான் வந்து 1 கோடி ஆக்குறேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணாதீங்க. தவறாக போகிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்பு இருக்குது. உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 10,000 மட்டும் வந்து எடுத்து ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து முயற்சி வந்து பண்ணுங்கள். அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற அந்த டோட்டல் கேபிட்டலில் வெறும் 10% மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ட்ரேட் எடுக்கிறதுக்கே வந்து யூஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் ஒரு நாளைக்கு உங்களால் வந்து 10,000 லாஸ் பண்ணாலும் உங்களால் அட்லீஸ்ட் ஒரு 10 நாளாவது உங்களால் வந்து ட்ரேட் வந்து எடுக்க முடியும். அதனால் வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க.
அதுக்காக நான் வந்து டெய்லி லாஸ் பண்ணிட்டு போங்கன்னு சொல்ல வரல. ஒஸ்ட் கேஸ் இப்படி போனாலும் உங்களால் வந்து 10 நாள் ட்ரேட் எடுக்க முடியும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இதுவே என்கிட்ட 1 லட்சம் இருக்குது, நான் வந்து ஒரே ட்ரேடு வந்து எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ஒரே ட்ரேட் உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அடுத்த நாள் உங்களால் வந்து ட்ரேட் எடுக்க முடியுமா? முடியாதுல்ல. அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நம்மளோட ரிஸ்க் என்ன அப்படிங்கிறத நாம் வந்து பார்த்து வச்சுக்கணும். இப்போ ஒரு 10,000 நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 10%, 5% தான் உங்களோட ஸ்டாப் லாஸாக வந்து இருக்கணும். ஸோ அப்படியேப்பட்ட செட்டப்பை தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி ஒரு செட்டப் வந்து மார்க்கெட்டில் வந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு என்ட்ரியை வந்து கொடுக்கணும். சும்மா காலையில் ஓப்பன் பண்ணோம் 9:15 ஆச்சு, ஸோ ஏதாவது ஒரு என்ட்ரியை போடு, மார்க்கெட் மேலே போகுதா கால் ஆப்ஷன் வாங்கு, மார்க்கெட் கீழே போகுதா புட் ஆப்ஷன் வாங்கு, அப்படிலாம் வந்து வேலைக்கு ஆகாது. கரெக்டாக உங்களுக்குன்னு ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணிக்கிங்க. அந்த செட்டப் வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ளேஸ் ஆகுதா என்ட்ரி கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். உங்களோட டார்கெட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும். இதுதான் வந்து அந்த செட்டப். இதில் வந்து நீங்கள் எவ்வளோ ஆல்ட்ரேஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்டாக்ஸ். இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதுறவங்களுக்கு இந்த சின்டாக்ஸ் படி இருந்தால் தான் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அது மாதிரி தான் வந்து இப்போ எப்படி ஒரு வண்டி ஓட்டுறதுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் தான் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க இல்லையா? அது மாதிரி வந்து ஒரு டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி உங்களோட செட்டப். ஸோ அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் போலீஸ்கிட்ட மாட்டினீங்க அப்படின்னா 10,000 ஃபைன் வந்து கட்டணும். அந்த ஃபைன் தான் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கிற அந்த லாஸ். ஸோ டவுன் சைட் நமக்கு வந்து இந்த 24,000 நாளைக்கு வந்து போட்டு பார்த்துட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 23,800 நோக்கி வந்து மார்க்கெட் நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஏற்கனவே ப்ரைஸ் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, அதே இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குறாங்க, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குறாங்க. ஸோ தொடர்ந்து இந்த இடம் வந்து சப்போர்ட்டாக பல மாதிரி சப்போர்ட் வந்து எடுத்துக்கிட்டே வந்துருக்குறாங்க. வரும் நாட்கள் வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல இந்த 23,800 போட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. அது வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. சடனாக இந்த இடத்துல ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் போட்டாங்க இல்லையா, அது மாதிரி வந்து இந்த கேப்பை வந்து போட்டு பார்த்துருவாங்க. ஜாக்கிரதையாக வந்து இருங்க. அடுத்தது நிஃப்டி 50யோட 1 ஹவர் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த 1 ஹவர் சார்ட்டில் நேற்று சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட இந்த இடத்துல தான் ஓப்பனிங் இருந்தது, இந்த இடத்துல வந்து ஓப்பனிங் இருந்தது, அதாவது டவுன் சைடில் மறுபடியும் வந்து மேலே வந்து போயிட்டாங்க. ஸோ நான் கூட வந்து யோசித்தேன், சரி வந்துருவானு போல் இருக்குது அப்படின்னு பார்த்தா கரெக்டாக வந்து நியர்லி ஒரு 10 மணிக்கு மேலே பெருசாக ஒன்றும் செல்ஃப் எடுக்கலை. எனக்கு தெரிஞ்சிருச்சு, சரி ஓகே இவனு வந்து ஒரு ஹை வந்து போக மாட்டேங்கிறானுங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, நேற்று மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன், மறுபடியும் ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சு. அதே தான் இன்றைக்கும் வந்து மார்க்கெட்டில் வந்து நடந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஆகிருக்கு. இங்கேருந்து வாங்கணும் அப்படின்னு வச்சுங்களேன், அப்படியே நேற்று எடுத்த மாதிரியே வந்து இன்றைக்கும் மார்க்கெட் வந்து மேலே போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. மார்க்கெட் வந்து ஆப் வச்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ட்ராப்பு. எந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துலலாம் வந்து கண்ணி வெடி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து அர்த்தம். ரொம்ப ரொம்ப நிதானமாக பொறுமையாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லேயே வந்து நான் வந்து கால் வைக்கணும். இல்லை அப்படின்னா நம்மளோட கிட்னி வந்து பிடுங்கி விட்ருவாங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து ட்ரேட் வந்து எடுக்கணும் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும்போது. இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், பார்த்துக்குங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை விட்டு மார்க்கெட் வந்து வெளியே வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து ஏதோ ஒரு லைனை வந்து நமக்கு வந்து இன்டிமேட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த லைன் பார்த்திங்க அப்படின்னா பிலோ தி டவுன் சைடு அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஆனால் இன்னும் வந்து கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைக்கல. ஸோ அதுக்கு வந்து இன்னும் சில சிக்னல்ஸ் எல்லாம் நமக்கு வந்து தேவைப்படுது. அப்படி தேவைப்படும் போது நமக்கு வந்து ஓகே அவ்வளோதான்ப்பா பாடி தூக்கிடுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம். அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் சிக்னல் வந்து கிடைக்கணும். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் விட்டு ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு வந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ மறுபடியும் என்ன நடக்கலாம், இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷனுக்காக வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த சிக்னல் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்கலாம், அதாவது ஒரு 24,100 கிட்ட. ஸோ இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்படி கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் நமக்கு வந்து இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்குறாங்க, ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்துருக்குறாங்க, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்துருக்குறாங்க. அகெயின் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா இப்படி வந்து கீழே இறங்கலாம். அப்போ மறுபடியும் என்ன நடக்கும், மறுபடியும் ட்ரையாங்கிள் பேட்டர்னா இந்த இடத்துல வந்து மாறும். இப்படி வந்து நம்மளை வந்து சுற்றி விட்டுருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும். ஃபைனலி இந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரேக் டவுன் அல்லது வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ப்ளஸ் ஒரு
கன்சல்டேஷன் வந்து போகும்போது ஒரு நல்ல மூவ் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்து கிடைக்காது, கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதுக்கு முதல்ல இன்னொரு கன்சல்டேஷன் வந்து மார்க்கெட்டில் வந்து நடக்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்பிட்வீன் கேப்பில் நம்ம இன்ட்ராடே ட்ரேட்லாம் வந்து பண்ண முடியாது. ஸ்கேல்பிங் தான் நம்மளால் வந்து பண்ண முடியும். அதாவது 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு எக்ஸிட் ஆயிடணும், அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு மார்க்கெட் நம்மளால் வந்து அலோவ் பண்ணுறது வந்து கிடையாது. அதை நல்லா வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. சில நாட்கள் வேணால் விதி விலக்காக நமக்கு வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேட் வந்து மாட்டும். ஓப்பனிங்லேருந்து க்ளோசிங் வரைக்கும் அதுபடி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு பின்னாடி கையை கட்டிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையான நாட்களில் வெறும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் நமக்கு வந்து ட்ரேடே வந்து கொடுக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அது வரைக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும், உங்களோட டார்கெட் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அந்த ஸ்கேல்பிங் வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அமைதியாக வந்து வேடிக்கை மட்டும் பாருங்கள். கேண்டல்ஸ் வந்து எப்படி பிரிண்ட் ஆகுது, அந்த பிரிண்ட் ஆன கேண்டலுக்கு அப்புறம் மார்க்கெட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறதான் அப்படியே வந்து லைவ் மார்க்கெட்டில் வந்து பார்த்துக்கிட்டு இருங்க, அவ்வளோதான். ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்லோவாக வந்து கற்றுக்குறீங்களோ, பொறுமையாக கற்றுக்குறீங்களோ, அந்தளவுக்கு நீங்கள் பின்னால் அதிகப்படியான நஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நீங்கள் தான் வந்து உருவாக்கணும், வேறு யாராலையும் வந்து உருவாக்க முடியாது. ஸோ அடுத்து நிஃப்டி 50யோட 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி தான் இங்கேயும் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அகைன் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி தான் வந்து நிற்கிது. ஸோ அப்போ நாளை நமக்கு வந்து மார்க்கெட் இன்கேஸ் நமக்கு இந்த லோ வந்து கட் பண்ணுறாங்க, ஒரு டவுன் சைடு வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு இமீடியட் சப்போர்ட் எந்த இடத்துல இருக்குது, ஒரு 23,900 இந்த ரேஞ்சுக்கிட்ட வந்து ஒரு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது ஒரு டவுன் சைடு. அதை வந்து உடச்சிறாங்க அப்படின்னா அடுத்தது ஒரு 23,800 அப்படிங்கிற லெவலை நோக்கி வந்து நாளை நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப் ட்ரெண்டு போகுது மார்க்கெட்டு, ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் இருக்குது, அங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகுது அல்லது ஒரு கேப் அப் ஆகுது அப்படின்னா நமக்கு இமீடியட் ஒரு ரெசன்ஸ் 24,150 கிட்ட வந்து இருக்குது, அதாவது இன்னையோட ஹை. அதே மாதிரி இந்த ஹையை நாளைக்கு வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது 24,200 250 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சின்ன ஒரு ட்ரிக் வந்து சொல்லி கொடுக்குறேன், அதை தான் நான் வந்து யூஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதாவது அதை நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா இன்றைக்கி அவ்வளோதான் அப்படிங்கிற என்னால் வந்து ஒரு முடிவுக்கு வந்து வர முடியும். அதுக்கு கொஞ்சம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், குறைந்தபட்சம் இந்த 5 மினிட் சார்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு 15லேருந்து 20 வருஷத்துக்கு நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் வந்து பண்ணணும். ஸோ அந்த பேக் டெஸ்ட் நீங்கள் வந்து எப்படி பண்ணணும், வெறும் இந்த ChatGPTயில் போட்டு பார்க்குறது, அந்த கிளாடில் போட்டு பார்க்குறது, அல்லது வந்து வேறு ஏதாவது மூலிமா நீங்கள் வந்து ஹைலோ வந்து செக் பண்ணி பார்க்குறது, அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. ஒவ்வொரு டேவும் சார்ட்டு 5 மினிட்ஸில் போட்டு நீங்கள் வந்து உங்கள் கண்ணால் வந்து பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் இது எப்படி வந்து பிரேக் அவுட் ஆச்சு, ஏன் பிரேக் அவுட் ஆகலை, ஏன் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் வரல, ஏன் மார்க்கெட்டில் மூவ் வந்துச்சு அப்படிங்கிறத உங்களால் வந்து கண்கூட வந்து பார்க்க முடியும். நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி பார்த்துட்டு, அதாவது இந்த இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ நாளுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு, ரியாக்ட் ஆகலை அப்படின்ட்டு அது சும்மா ஒரு வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸை வந்து தராது, உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை தான் வந்து கொடுக்குது. ஸோ இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இடத்துல ப்ரைஸ் வந்து எப்படி ரியாக்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஆஸ் அ ட்ரேடர் நாம் வந்து பார்த்தாகணும். ஏன்னா இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ண முடியாது. இன்வெஸ்ட் வேணால் வந்து பண்ணலாம் இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு, ஆனால் ட்ரேட் வந்து பண்ண முடியாது. இங்கே எல்லாமே வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நோக்கி வந்து நகர்ந்துட்டுருக்கும். ஸோ அப்படி நகரும்போது இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நாம் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வரணும். அப்படின்னா அந்த இடத்துல இதை எப்படி மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நாம் வந்து கவனித்தா மட்டும்தான் இங்கே என்ட்ரி ஆகலாம், இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடணும் அப்படிங்கிற முடிவு உங்களால் வந்து எடுக்க முடியும். ஆனால் நீங்கள் இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பேக் டெஸ்ட்டுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன், ஒரு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் இருந்து எடுத்தீங்க அப்படின்னா அந்த என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அஃப்கோர்ஸ் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு வந்து இந்த ஏஐலாம் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் கொடுக்குது, இல்லைன்னெல்லாம் சொல்ல வரலை. ஆனால் பேக் டெஸ்ட்னு வரும்போது நீங்கள் மேனுவலாக தான் வந்து பண்ணணும். அப்போ தான் அந்த பேக் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இப்போ நான் சொல்கிறத விட மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா,
நான் வந்து பேக் டெஸ்ட் வந்து பண்ணுறேன். இப்பயுமே நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஏதாவது ஒரு பேட்டர்ன் நான் வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அதை வந்து குறைந்தபட்சம் 15லேருந்து 20 வருஷத்துக்கு நான் வந்து பேக் டெஸ்ட் வந்து பண்ணுவேன். அதே தான் நானும் உங்கள்கிட்ட வந்து சொல்ல விருப்பப்படுறேன். நீங்கள் செய்யணும் அப்படின்ட்டு நான் வந்து விருப்பப்படுறேன். அவ்வளோதான். மேனுவலாக வந்து பேக் டெஸ்ட் வந்து பண்ணுங்கள், டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம் தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அடுத்தது சென்செக்ஸோட 5 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த சார்ட்டை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து சிரிக்கிறதா அழுவுறதா அப்படின்ட்டே எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. என்ன அப்படின்னா, என்றைக்கு இந்த சார்ட்டை நான் வந்து உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் சேனலில் வந்து போட்டேன் தெரியுமா? கரெக்டாக வந்து 9ஆம் தேதி அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 9ஆம் தேதி தான் வந்து இந்த சார்ட்டை உங்களுக்கு வந்து நான் வாட்ஸ்அப் சேனலில் வந்து போட்டேன். அன்னையிலேருந்து இந்த சார்ட் அப்படியே தான் வந்து இருக்குது. நான் சின்னதாக ஒரே ஒரு லைனை கூட வந்து மாற்றலை, அப்படியே வந்து போட்டுட்ருக்கேன். நீங்கள் ரீசெண்டாக நீங்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணுற ஆட்களாக இருந்தால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நேற்றும் அதே இடம் தான், இன்றைக்கும் அதே இடம் தான், முந்தா நேற்றும் அதே இடம் தான், அதுக்கு முன்னாடியும் அதே இடம் தான். மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க. இங்கே மாறவே கூட வந்து மாட்டேங்குது. அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரே இடத்துல சென்செக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த 5 மினிட் சார்ட்டில் இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு காந்தம் மாதிரி வந்து இழுத்துட்டு இருக்குது. இந்த இடம் ஒன்று இந்த இடத்துல வந்து அப்படியே ப்ரைஸ் வந்து நின்றுக்குது. அதுக்கப்புறம் இதை விட்டுச்சு அப்படின்னா ப்ரைஸ் இங்கே வரைக்கும் போயிடுது. அதே மாதிரி இந்த இடம் விட்டுச்சு அப்படின்னா அகைன் இந்த இடத்துக்கு ப்ரைஸ் மூவ் ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னா காந்தம் மாதிரி இந்த ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. சென்செக்ஸில் நமக்கு வந்து ஒரு விபோச்சனம் வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த 77,600க்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து மேலே தப்பிச்சு எகிரி குடிச்சு ஓடிடணும். அப்படி இல்லையா, மார்க்கெட் வந்து இந்த 26,200 கீழே வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு வந்து ஓடி போயிடணும். இல்லை அப்படின்னா இதுதான் வந்து தொடர்கதை அப்படிங்கிற மாதிரி வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. லெவல்ஸ் வந்து சேம் தான். 9ஆம் தேதியிலேருந்து கண்டினியூ வந்து ஆகிட்டே இருக்குது. இந்த 77,100 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது ஒரு 5 மினிட்ஸில் வந்து ஓடிட்டுருக்குது. அப் டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 76,800 வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த லெவலை கட் பண்ணும்போது நமக்கு ஒரு 76,200 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துலலாம் வந்து பார்த்துருக்குங்க இல்லையா, அதே தான். இந்த 77,100 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 77,600 வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது எப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 77,600 இந்த 76,200 இதை உடைக்காத வரைக்கும் இதுதான் லெவல், மாற்றமே இல்லை. என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 இன்றைக்கி வந்து அற்புதமாக ட்ரேடை வந்து முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி வந்து போதாக்குறைக்கு நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி வேறு. ஸோ கொடூரமான ஒரு எக்ஸ்பைரி. வர வர எக்ஸ்பைரி வந்து ரொம்ப மோசமாக வந்து போய்கிட்டுருக்கு. சரி, ஓகே, ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவும் ஒரு டே. நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,150 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 24,000 இருக்கலாம். 24,000 உடைச்சாங்க அப்படின்னா 23,900 23,850 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 24,150 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா 24,250 24,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு பரவாயில்ல. காலையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வரைக்கும் ஒரு 12:25 வரைக்குமே ஓரளவுக்கு அந்த ஃப்ளக்சுவேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் இல்லைப்பா என்னால் முடியாது அப்படின்ட்டு ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 12:30 3:30 வரைக்குமே வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் வந்து முட்டி மோதிட்டு இருந்தாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 57,600 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 57,200 இருக்கலாம். 57,200 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 57,56,900 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 57,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 57,900 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸில் ஒரு 77,400 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 77,000 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அவ்வளோதான், மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 77,400 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 76,800 இருக்கலாம். 76,800 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 76,400 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 77,400 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 77,800 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டியும் ஒரு 100 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. இந்த இடத்துல மட்டும் சின்னதாக உங்களுக்கு வந்து ஒரு மூவ் வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல சின்ன மூவ், அவ்வளோதான். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 14,800 ரெசன்ஸ், 14,700 சப்போர்ட். இதை உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,600 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 14,800 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,900 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ஒரு ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.